இதுவரைக்கும் ராக்ஃபோர்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் ஆகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல ஏற்படுகின்ற அந்த சளி வறட்டு இருமலை வந்து நம்ம ஒரே நாள்ல எப்படி கியூர் பண்றது, அதுக்கு எப்படி நம்ம மருந்து ரெடி பண்றதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிறைய வந்து சளி இருமலை போகக்கூடிய கைவித்திய மருந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற அந்த சளி இருமலை வந்து நம்ம ஒரே நாளில் போக்குறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நான் இன்னைக்கு 2 வெத்தலை எடுத்திருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேங்க. நான் விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தூள் மஞ்சளாக இருந்தால் நீங்கள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம இதை மருந்து ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க. கஷாயம் எப்போவுமே நல்லா கொதித்து வற்றி தான் நம்ம அதை குடிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 2 வெத்தலை எடுத்திருக்கேங்க. இந்த வெத்தலையை வந்து நல்லா கிள்ளி போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் 6 மாத குழந்தையிலேருந்தே இதை கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நான் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நான் மிளகை வந்து முழுசாக போட்டுக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் தட்டி போட்டு மிளகை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த வெத்தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 6 மாத குழந்தைக்கு கொடுக்கறதா நீங்கள் 5 ml மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரையும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எனக்கு இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பனங்கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்த கஷாயம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதால் இந்த மாதிரி நீங்கள் கஷாயம் கொடுக்கறதுனால எந்த வித பிரச்சனையுமே குழந்தைங்களுக்கு வரவே வராதுங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த கஷாயம் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சளி இருமலாக இருந்ததுன்னா உடனே வந்து க்யூர் ஆயிரும். குழந்தைங்களுக்கு வந்து அதாவது 2 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் 10 ml வரையும் கொடுக்கலாம். 6 மாத குழந்தையாக இருந்ததுன்னா நீங்கள் 5 ml மட்டும் கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சளி இருமலை ஒரே நாளில் போக்கக்கூடிய மருந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க, அவங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.